ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனியை பற்றி போன பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா? சனி பயிற்சி எப்படி நடக்குது, அது எந்தெந்த நட்சத்திரங்களில் சனி இருக்கிறத நம்ம பயிற்சின்னு சொல்லணும். ராசி மாறுறத பயிற்சின்னு சொல்லலாமா, நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறது எல்லாம் நான் உங்களுக்கு போன பதிவில் சொன்னேன். இந்த பதிவில் நான் உங்களுக்கு படங்களோட விளக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சனி இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சனி இன்னைக்கு கும்ப ராசியில் 7 டிகிரி 58 மினிட் 41 செகண்டில் சனி போயிட்டுருக்குங்க. அந்த சனி எந்த நட்சத்திரத்தின் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இங்கே ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். சனி இங்கே சனி இருக்குது பாருங்கள். சனி கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தின் மேலே போயிட்டுருக்குங்க. சனி பயிற்சி நாளான்னைக்கு 20ஆம் தேதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயில்களுக்கான சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ நம்ம எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி போன ஜனவரி 17ஆம் தேதியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுதான் எங்கள் ஆப்லேயும், அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது கேபி அஸ்ட்ராலஜி ஆப்பை, எங்கள் குருநாதருடைய ஆப்புங்க. அதில் 17ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. இப்போது அந்த இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சனி அவிட்டத்திலிருந்து சதயத்துக்கு இப்போ சதயத்தில் சனி இருந்துக்கிட்டு இருக்கு. சதயத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதிங்க, குருவோட நட்சத்திரம். சதயம் ராகுவோட நட்சத்திரம். அடுத்து வர்றது குருவோட பூரட்டாதி நட்சத்திரம். சதயத்திலிருந்து சனி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த 24வது வருஷம் 12வது மாதம் மாறுதுங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில், ஒரு இடத்துல இருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும். இந்த இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் பெயர்ச்சி அப்படிங்கிறத தான் நான் போன பதிவில் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் பயிற்சி. இந்த பயிற்சி நடந்தால் தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கிரகம் இடம் மாறினா தானே பயிற்சி. அப்படி இல்லாமல் மேஷத்தில் இருந்து 360 டிகிரி இருக்கிறது தான் நம்ம இந்த ஜாதகம். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, இப்போ இதில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேஷந்தான் நம்மளுக்கு முதல் கட்டங்க. அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேஷந்தான் முதல் கட்டம். அதிலிருந்து தான் டிகிரி தொடங்குது. அதாவது இந்த கோட்டில் தான் முதல் 0 டிகிரி தொடங்குதுங்க. 0 டிகிரியிலேருந்து 30 டிகிரி இங்கே மேஷத்தோட முடிஞ்சிடும். அடுத்து ரிஷபத்தில் இந்த 30ல் தொடங்கி 60 வரைக்கும் ரிஷபம். அதுக்கப்புறம் 60ல் இருந்து இந்த 30 டிகிரிகள் மிதுனங்க. 90 டிகிரி, 60லேருந்து 90 வரைக்கும் மிதுனம். 90ல் இருந்து 120 வரைக்கும் கடகம். அதுக்கப்புறம் 120ல் இருந்து 150 வரைக்கும் சிம்மம். 150ல் இருந்து 180 வரைக்கும் கன்னி. 180ல் இருந்து 210 வரைக்கும் துலாம்ங்க. அதுக்கப்புறம் 210ல் இருந்து 240 வரைக்கும் விருச்சகம். 240ல் இருந்து 270 வரைக்கும் தனுஷுங்க. 270ல் இருந்து 300 வரைக்கும் மகரம். இப்போது இந்த மகர கட்டத்தில் தான் 270லிருந்து 300க்குள்ளே தான் இப்போ சனி பயணம் பண்ணிட்டு இருந்துட்டு இந்த ஜனவரி 17ஆம் தேதி இங்கே முடிச்சுட்டு 18ஆம் தேதி கும்பத்துக்குள்ளே போயிடுச்சுங்க. அப்போது 300வது டிகிரியில் இருந்து 330வது டிகிரி வரைக்கும் இனி சனி பயணம் பண்ண போகுது. அடுத்து இந்த கும்பம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மீனம் 330வது டிகிரியிலேருந்து 360வது டிகிரி வரைக்கும் இங்கே மீன ராசி இருக்குது.
அதாவது இந்த ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரிகள் கொண்டது. ஆனால் நம்ம உலகம் வந்து கரெக்டாக காம்பஸ் வச்சு போட்ட மாதிரி ரவுண்டாக இருக்காது இல்லையா, கொஞ்சம் நீள்வட்டமாக இருக்கிறதுனால சில ராசிகள் கொஞ்சம் குறுகலாகவும் இந்த இந்த இடங்கள்ல இருக்கிற ராசிகள் வந்து கொஞ்சம் நீளமாகவும் இருக்குங்க. அப்படி நீளமாக இருக்கிற ராசிகளுக்கு பேர் தான் நீல ராசிகள். இது குறுகிய ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறுகிய ராசிகளும் நீல ராசிகளும் கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரி வரைக்கும் சின்னதாகவும், அதாவது 30 டிகிரி ஒரு கட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 26 டிகிரியாகவும் குறுகிய ராசிகள் போகும். 33 டிகிரிகளுக்கு மேலே நீல ராசிகளும் போகுங்க. அது ஒவ்வொரு நேரத்தில் அந்த மாதிரி சில ஜாதகங்களில் மாறி மாறியும் வரும். ஓகேங்களா. ஆனால் பொதுவாக 30 டிகிரிகள் கொண்டது ஒரு ராசி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து, அந்த ஒவ்வொரு ராசிலையும் அந்த 30 டிகிரிலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிவியல் ஜோதிடம்ங்கிற எபிசோடில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நீங்கள் யாராவது அது பார்க்கல அப்படின்னா நான் மேலே அறிவியல் ஜோதிடத்துக்கு இது கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் அறிவியல் ஜோதிடத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ இன்னும் நல்லா புரியுங்க. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான் இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் காலபுருஷ தத்துவம். அதுதான் ராசி கட்டம். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அது ஒரு பேரும் வச்சு வெறும் 30 டிகிரின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதாவது 30லேருந்து 60 வரைக்கும் ஒன்று, 60லேருந்து 90 வரைக்கும் ஒன்றுன்னு சொல்ல முடியாமல் அந்த 60 டிகிரி அந்த 30 டிகிரிக்கும் ஒரு பேர் கொடுத்தாங்களோ தவிர நமக்கு வந்து அதுதான் விஷயம் அப்படின்னு அது வந்து கணக்கில் எடுத்துக்க சொல்லலை. அதாவது இந்த 30 டிகிரிகளுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு தலைமை பாவத்தில் லக்ன பாவத்தில் என்ன இருக்கும்னா நம்மளுடைய தலை இருக்கும், நம்மளுடைய குணாதிசயங்கள் இருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும், அந்த மனிதர்களை பற்றின விஷயங்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் முதல் கட்டத்தில் இருக்கும். அதே போல் 2வது கட்டத்தில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்ணு, மூக்கு, வாய், பல்லு அதெல்லாம் 2வது கட்டத்தில் இருக்கும். அது போக நம்மளுடைய பணம், நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிப்போம், பணக்காரங்களாக இருப்போமா இல்லை வசதி கம்மியானவங்களாக இருப்போமா, அந்த மாதிரி விஷயங்கள் 2வது கட்டத்தில் இருக்கும். நம்ம படிப்பு, சின்ன வயசு படிப்பு வந்து 2வது கட்டத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களை தான் சொல்லி கொடுத்தாங்களோ தவிர, அதாவது நம்ம ஜாதகங்கள் கணிக்கிறப்போ ராசியை வச்சு கணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ராசின்றது அந்த விஷயம், என்னென்ன விஷயங்கள் அந்த கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக காலபுருஷன்னு ஒருத்தரை உருவாக்கி அவருக்கு போட்டு நமக்கு காட்டப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான் ராசி. அதனால ராசியை நம்மளோட ஜாதகத்தில் நம்ம எந்த இடத்துலையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த நேரத்தில் நமக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்தை தான் நம்மளுடைய தலைமை பாவமாக வச்சுட்டு நம்ம அந்த லக்னத்தை வச்சு தான் நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக லக்னம் வந்து 2 மணி நேரம் இருக்கிற ஒரு லக்னம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லான் போட்டு குறிச்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய லக்னம். அதாவது இது யாருதும் இல்லை, இந்த ஜாதகம் வந்து யாருதுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு டைமை மட்டும் நான் போட்டு இன்னைக்கு எடுத்த ஒரு ஜாதகம். இந்த நேரத்தில் ஒரு வேளை ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த ரிஷப லக்னமாக தான் இருந்திருக்குங்க. அந்த குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, ரிஷப லக்னத்தில் 24 டிகிரி 2 மினிட் 15 செகண்டில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். அப்போது இந்த குழந்தைக்கு தலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னமாகவே இந்த குழந்தை இருந்தாலும் இந்த இடத்துல 30வது டிகிரிலையோ இல்லை ரிஷப லக்னத்தில் முதல் டிகிரிலையோ அந்த குழந்தை பிறக்கல. ரிஷப லக்னத்தில் 24வது டிகிரியில் தான் பிறந்திருக்குங்க அந்த குழந்தை. இப்போது நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு சனி ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சனி வந்து இந்த முதல் டிகிரிக்குள்ளே வர்றப்போ இந்த குழந்தைக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. ஏன்னா இந்த குழந்தை பிறந்திருக்கிறது 24வது டிகிரியில். இப்போ சனி வந்து 1 டிகிரியை கடக்கிறதுக்கு 30 நாட்கள் எடுத்துக்கோங்க. 1 மாதம் முழுமையாக சனி 1 டிகிரியை கடக்கணும் அப்படின்னா 30 நாள் எடுத்துக்கும். வேணாலும் நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, சனி 7 டிகிரியில் இருக்குது. இந்த சனி 6 டிகிரி
குழந்தைக்கு எப்போ இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வேணாலும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ஒரு மாதம் சனி இந்த ஒரு டிகிரியை கடந்து இந்த 24 டிகிரியை வந்து தொடர்றதுக்கு சனிக்கு 24 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தைக்கு இந்த பலன்கள் அவங்க சொல்கிற பலன்கள் நடக்க ஆரம்பிக்குமோ தவிர, இங்கே முதல் டிகிரியில் அல்லது இப்படி கணக்கு போட்டால் இங்கிருந்து கணக்கு போட்டால் இது 30வது டிகிரியாக இருக்கும். இந்த 30வது டிகிரிலையோ இல்லை இந்த கட்டத்தோட முதல் டிகிரிலையோ சனி இருக்கிறதுனால இந்த 24வது டிகிரியில் பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு பலனும் ஏற்படாது. அதே போல் இப்போ இது 24ல் தான் இந்த இதில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்னம் ஆரம்பிக்கும். அப்போது இந்த 24 வரைக்கும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து 12வது கட்டமாக தான் இருக்கும். இங்கே தான் இவங்களோட முதல் கட்டம் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குங்க. 24 டிகிரியில் தான் இந்த ஜாதகருடைய முதல் கட்டம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருக்கிறது இவரோட 12வது கட்டம், இந்த இடமெல்லாம். அப்போ சனி இதுக்குள்ளே வந்தால் 12க்குள்ளே தான் சனி இருக்குமோ தவிர இந்த ஜாதகருடைய லக்னத்துக்கு சனி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்து 24க்கு அப்புறம் சனி இருந்தால் தான் இந்த லக்னக்காரருக்கு லக்னத்தில் சனி அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 24க்கு முன்னாடி சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த லக்னக்காரருடைய 12ஆம் பாவத்தில் தான் சனி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து அந்த ஜனவரி 17ஆம் தேதி சனி பயிற்சியாக